Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ல 9th சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அதில் இல்லஸ்ட்ரேஷன் 15th சம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இல்லஸ்ட்ரேஷன் 15 one-sided errors and two-sided errors with preparation of suspense account. one-sided errors இருக்கு, two-sided errors இருக்கு. இதில் suspense accountம் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க. A bookkeeper finds that the debit column of the trial balance is short by 308 and the difference is put to a suspense account. Subsequently, the following errors were located. அவங்க டெபிட் பேலன்ஸு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டோடைய டெபிட் பேலன்ஸு 308 அதையும் கொடுத்துட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் எரர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எரர்ஸை லொக்கேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒன் சைடு எரர்ஸ் அண்டு டூ சைடு எரர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸே போட்டுடலாம். ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸே போட்டுடலாம். இப்போ டோட்டலாக எத்தனை டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க? 5 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் an entry for sale of goods on credit for 102 to Meghala was posted to her account as 120. இப்போ என்னது இது? ஓவர் கேஸ்ட் 102க்கு பதிலாக 120ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ்வல் என்ட்ரி என்ன வரும்? சேல் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு மேகலா. மேகலா இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். ஸோ மேகலா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 102ன்னு வரணும். பட் 120 entered, the difference 18 rupees to be recorded. ஓவர் கேஸ்ட்னா என்ன வரணும்? ரிவர்ஸ் இட். மேகலா இதில் டெபிட் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வேறு அவங்க யூஸ் பண்ண சொன்னதுனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மேகலா அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டா த எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்டட் டு மேகலா அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. எவ்வளவு? 18 rupees. இதுதான் ஆன்சர். பி டிரான்சாக்ஷனில் பாருங்கள், ₹100 being the monthly total of discount allowed to customers were credited to discount received account in the ledger. மந்த்லி டோட்டல் டிஸ்கவுண்ட் ₹100. ஆனால் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் எடுத்துன்னு போய் போட்டுட்ருக்காங்க லெட்ஜர். அப்போ ரிசீவ்டு கிரெடிட் பண்ணணும். இதை டெபிட் பண்ணியிருக்காங்க, அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி ரிவர்ஸ் இட். கேன்சல் பண்ணால் ரிவர்ஸ் பண்ணணும். ஏற்கனவே டிஸ்கவுண்ட் அல்லோட ₹100 டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டுருவோம். ஆனால் இந்த ரிசீவ்டு ஏற்கனவே கிரெடிட்டில் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டெபிட் பண்ணணும். கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் என்ட்ரி போடணும். கிரெடிட்டில் இருக்கிறத டெபிட்டில் போடணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 100 போட்டுட்டு டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டால் 200லேருந்து ₹100 போச்சுன்னா பேலன்ஸ் 100 தான் உங்களுக்கு பேலன்ஸாக வரும். டிஸ்கவுண்ட் அலவுட் ராங்லி போஸ்டட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. இதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்லேருந்து அதை டெபிட்டில் போட்டோம். நெக்ஸ்ட் சி டிரான்சாக்ஷனில் 275 பெய்டு பை மன்னன் வாஸ் கிரெடிட்டட் டு கண்ணன் அக்கௌண்ட். மன்னன் தான் பே பண்ணுறாரு, ஆனால் அதை எடுத்து போய் கண்ணன் அக்கௌண்ட்லேயே என்ட்ரி போட்டோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா மன்னன் அக்கௌண்ட் வரும். ராங்லி என்டர்ட் இன் கண்ணன் அக்கௌண்ட். ஸோ ரிவர்ஸ் இட். ரிவர்ஸ் பண்ணணும். எப்படி? மன்னன் அக்கௌண்ட்டு பெய்டு பை மன்னன் அக்கௌண்ட், ஆனால் கண்ணன் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னா கண்ணன் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குல்ல, அதை டெபிட் பண்ணணும். இப்போ கண்ணன் அக்கௌண்ட் டேட்டா டு மன்னன் அக்கௌண்ட் அப்படி போட்டால் 275 அமௌண்ட்டில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ராங் கிரெடிட் டு கண்ணன் அக்கௌண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மன்னன் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. கண்ணன் கிரெடிட்டில் இருக்குல்ல, அதை எதுவுமே டெபிட்டில் பண்ணிட்டா கேன்சல் ஆகிடும். தென் டி டிரான்சாக்ஷனில் 26 rupees appearing in the cash book has paid for the purchase of stationery for office use has not been posted to ledger. இது என்ட்ரியே போடலை. அப்போது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொன்னதுனால ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தானே. ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டட். ஒமிஷன், எரர் ஆஃப் ஒமிஷன், இது என்ட்ரியே போடல. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி நாட் போஸ்டட் டு ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. ஹவு மச்? 26 rupees. தென்
The purchase book was undercast 100 rupees. Purchase book usually எந்த சைடு வரும், டெபிட் சைடு. அண்டர்காஸ்ட்னாலே the same side to be entered. அதனால purchase account to be debited. இங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. Purchase 100 rupees undercast same side to be entered, so debited. Purchase account data to suspense account 100 rupees. Undercasting in the purchase book rectified. Undercastனால same side தான் என்டர் பண்ணணும். இப்போ எல்லா ஜேர்னல் ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ்லாம் போட்டோம். ஜேர்னல் என்ட்ரிஸு அவங்க வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் லெட்ஜர் போட்டுடலாம். அதில் இப்போ நம்ம 1 by 1 பாருங்கள். ஏ டிரான்சாக்ஷனில் எதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டில் இருக்குது, தென் மேகலா மட்டும்தான். அப்போது ஓப்பனிங் என்ட்ரி எவ்வளோ, ஓப்பனிங் அமௌண்ட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் லைனில் எவ்வளோ இருந்தது, த டெபிட் column of the trial balance short by 308 difference to be put to a suspense account. அந்த 308 suspense account டெபிட் சைடு போடணும். ஸோ இது 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸை போட்டு 308 டெபிட் சைடு போட்டுட்டு 2 மேகலா அக்கௌண்ட் மட்டும்தான் டெபிட் சைடு வருது 18 rupees. 2 மேகலா 18 rupees. மற்ற எல்லா ஐட்டமும் கிரெடிட் சைடு. எவ்வளவு டிஸ்கவுண்ட் அலவுடு, பை டிஸ்கவுண்ட் அலவுடு 100, அப்புறம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஒரு 100, அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி பை ஸ்டேஷ்னரி 26, அப்புறம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒரு 100. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 326 வருது. இந்த சைடு 326. இப்போ சேமாக டேலி ஆயிடுச்சுன்னா ஓகே. இன்கேஸ் எனி டிஃப்ரென்ஸ் அது இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எடுத்துன்னு போய் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுடணும். டெபிட் பேலன்ஸாக இருந்தால் அசட்டு, கிரெடிட் பேலன்ஸாக இருந்தால் லைபிலிட்டி சைடு போடணும். லொக்கேஷன் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் அக்கௌண்ட். Sometimes, though there is disagreement of trial balance due to lack of time and urgency in the completion of final accounts. ஒரு சில டைம் ட்ரையல் பேலன்ஸும் டிஸ்அக்ரி ஆகாது. டைமு, லேக் ஆஃப் டைம் இல்லை, அர்ஜென்ட்டாக நாங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் த அக்கௌண்டன்ட் மே நாட் லொக்கேட் ரெக்டிஃபை த எரர்ஸ். அந்த மாதிரி டைமில் அவரால் என்ன பண்ண முடியாது, எரர்ஸை லொக்கேட் பண்ண முடியாது. Under such circumstances, the difference in trial balance placed to the suspense account. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிடலாம். அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் ஏதாவது அந்த இம்பேலன்ஸ்டாக இருக்குல்ல டிஸ்அக்ரிமெண்ட் அமௌண்ட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு என்ட்ரி போட்டுடலாம். which may show either debit பேலன்ஸாக இருக்கலாம், அது கிரெடிட் பேலன்ஸாக இருக்கலாம். if it shows a debit balance, it's shown on the asset side. Debit balance on the asset side, it shows a credit balance, it is shown on the liability side. Credit balance on the liability side. The errors will be located and rectified. Next வர சாப்டர்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்ப்போம். அதில் தெரியும் உங்களுக்கு அசட்ஸ், லைபிலிட்டிஸ்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸில். The errors will be located and rectified by the accountant during the next accounting period if the error to be rectified is in a nominal account. இப்போ நான் நாமினல் அக்கௌண்ட்டில் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடணுன்னா, நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ், கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸு. அதனால் இப்போ இஃப் நாமினல் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட் இட் அஃபெக்ட்ஸ் த ப்ராஃபிட்டு இல்லை லாஸை தானே அஃபெக்ட் பண்ணோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஒரு லெட்ஜர் கொடுப்போம். அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டுடைய நேம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டே டெபிட் பண்ணலாம் இல்லை கிரெடிட் பண்ணலாம். இட் அஃபெக்ட்ஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டெபிட்டிங் கிரெடிட்டிங் ரெக்டிஃபிகேஷன், ஏதாவது எக்ஸ்பென்சஸோ இன்கமையும் எடுத்துன்னு போய் டெபிட் கிரெடிட் பண்ணாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் லெட்ஜர். அந்த அக்கௌண்ட்டையே டெபிட் பண்ணிடலாம், கிரெடிட் பண்ணிடலாம். எதில், நாமினல் அக்கௌண்ட் எரர்ஸாக இருந்தால். அதே இஃப் த எரர்ஸ் டு பி ரெக்டிஃபைட் இன் ரியல் அக்கௌண்ட்லேயே பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்தால் த ரெஸ்பெக்டிவ் ரியல் அக்கௌண்ட் ஆர் பர்சனல் அக்கௌண்ட் இட் செல்ஃப் இஸ் டெபிட்டட் ஆர் கிரெடிட்டட் ஃபார் ரெக்டிஃபிகேஷன். அதே பர்சனல் ரியலாக இருந்தால் அந்தந்த அக்கௌண்ட்லேயே, ரியல் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட்டோ இல்லை பர்சனல் ராமு, சோமு, ஜான்சி, அந்த மாதிரி எந்தெந்த பர்சன் அக்கௌண்ட்டோ இல்லை ரியல் அக்கௌண்ட்டோ அந்த மாதிரி
எரர்ஸ் இருந்ததுன்னா அந்தந்த அக்கௌண்ட்லேயே போயிட்டு டெபிட்டாக கிரெடிட் பண்ணாமல் பண்ணிடலாம். ஆஃப்டர் ஆல் த எரர்ஸ் ஆர் ரெக்டிஃபைட், த நெட் எஃபெக்ட் ஆன் ப்ராஃபிட் இஸ் கால்குலேட்டட் பை ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இதில் வர பேலன்ஸை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். எரர்ஸ் இன் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. In the recent years, because of the technological developments, many firms have computerized their accounting. நிறைய firms, நிறைய கம்பெனிலாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டாங்க அக்கௌண்டிங். It is done to save time and to have accuracy. Though certain errors of commission such as casting errors, errors in carrying forward, etc., the errors of partial omission can be avoided. The following errors become unavoidable. ஒரு சில டைம் இந்த பார்ஷியல் ஓமிஷன் அவாய்ட் பண்ணலாம், கேஸ்டிங் இது எரர்ஸ் அவாய்ட் பண்ணலாம், கேரிங் ஃபார்வர்டு இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனதுனால டைமும் சேவ் ஆகுது, அக்யூரஸியும் ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் ஆகுது. இருந்தாலும் அதுலேயும் ஒரு அன்அவாய்டபிள் எரர்ஸ் இருக்குது. எந்த மாதிரி டைப்பு அன்அவாய்டபிள் எரர்ஸ்னால், எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன் இருக்குல்ல, ஃபுல்லாகவே என்ட்ரியே போடாமல் இருக்குது. பார்ஷியல் ஒமிஷன்னா நம்ம என்ட்ரி போடலாம், ஆனால் கம்ப்ளீட் ஒமிஷன் அன்அவாய்டபிள் எரர்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. அது பிரின்சிபல் இருக்குல்ல, எரர் ஆஃப் பிரின்சிபல் ஸ்டார்டிங்லேயே ஃபண்டமெண்டலே அந்த கோல்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல், ஸோ அதையும் எரர்ஸ் எதுவும் பண்ண முடியாது. எரர் ஆஃப் மேக்கிங் ராங் என்ட்ரி இன் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி, ஒரிஜினல் என்ட்ரிலேயே போயிட்டு ராங்காக என்ட்ரி போடுறது, டெபிட்டு கிரெடிட்டு கிரெடிட் என்ட்ரி அந்த மாதிரி போடுறது. அப்புறம் எரர்ஸ் ஆஃப் என்ட்ரிங் ராங் அமௌண்ட்டு வந்து இந்த ஒரிஜினல் என்ட்ரியில் 5,000 பதிலாக 500 போடுறது, இல்லை 50,000 போடுறது. ஸோ இந்த மாதிரி ராங் அமௌண்ட் என்ட்ரி போடுறது. எரர் ஆஃப் என்ட்ரிங் ராங் அக்கௌண்ட் இந்த ஒரிஜினல் என்ட்ரி புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரியில் போய் ராங் அக்கௌண்ட்டே ராங்காக போடுற, ராமுக்கு பதிலாக சோமு, அப்புறம் கேஷுக்கு பதிலாக ஒரு அசட்டோடைய அக்கௌண்ட்டில், அந்த மாதிரி ராங் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடுறது. அதுக்கப்புறம் எரர் ஆஃப் டூப்ளிகேஷன்னா டபுள் டைம் 2 times என்ட்ரி போடுறது. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்து இட் பிகம்ஸ் அன்அவாய்டபிள் எரர்ஸு. அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, என்ன தான் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனாலும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம இந்த லெசனுடைய எக்ஸசைஸ் சம்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.